ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவேர்னஸ் வீடியோ ப்ளஸ் ஒரு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். என்னால் அது ஃபாஸ்ட்டாக கடகடன்னு பேசுங்க. ஸ்ட்ராட்டஜி பற்றியோ இல்லை இவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிச்சாங்க அவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிச்சாங்க இது அப்படி ஒரு மேஜிக் வேர்டோ பேசினா நம்ம கடகடன்னு பேசலாம். நம்ம ஒரு யூடியூப் வீடியோ போடுறோம் அப்படின்றதுக்காக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எமோஷனல் சம்மந்தப்பட்டது. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 6-7 பேர் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை. ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல் மெசேஜும் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் குட்டி குட்டி லாஸ் மேனேஜ் பண்ணிட்டீங்க. அந்த ஒரு 6-7 பேர் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அதிகமான நஷ்டத்தை சந்தித்த ஒரு நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறது ஒரு என்ன சொல்கிறதுனா, நார்மலாக நான் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு சாதாரணமான ஒரு வீடியோ போட சொல்ல அந்தளவுக்கு நான் ஒரு பெயினோடு நான் பேசுனதில்லை. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு வீடியோஸ், அதுவும் கிட்டத்தட்ட இன்றைக்கி 7 பேர், 6-7 பேர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நஷ்டம். இது ஒன் ஆஃப் த பெரிய நஷ்டம் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் சைக்காலஜி பற்றி வீடியோ போடுறேன், இவ்வளோலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நிறைய மக்களுக்கு ஏற்றுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்ட லைவ் மார்க்கெட்டில் கோட்டை விட்டுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ் ஆக சொல்ல ஆவரேஜ் பண்ணாதீங்க ஸ்ட்ரிக்ட்லி சொல்லியிருக்கேன். அதில் நிறைய பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்க பேசுகிற நிலைமையில் இல்லை. அவங்க பேசினாக்கா அழுகுறாங்க. அவங்களுடைய ஃபீலிங்கை புரிஞ்சிக்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இத்தனைக்கு அவங்க என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாது. அவங்க என்னோடய நார்மல் சப்ஸ்கிரைபர். அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்களுக்கு பெயின் இருக்காதா? மேபி நீங்கள் பார்த்துருக்கீங்க எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி லாஸில் ஆவரேஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களா? தயவு செஞ்சு உங்களுடைய மைண்ட் செட்டை இன்றைக்கோட ஸ்டாப் பண்ணிக்க. மேபி நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் லாஸில் ஆவரேஜ் பண்ணி சார் நான் 2 லட்சம் சம்பாரிச்சிட்டு இருக்கலாம், 3 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு நாள் துரதிர்ஷ்டமாக மாறும். எக்ஸாம்பிள் இங்கேயே ஃப்ரண்ட்லேயே இருக்கு பாருங்கள், குவைட் ட்ரேடிங். இது குவைட் ட்ரேடிங் அப்படின்றத அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். உங்களுடைய கேபிட்டல் ஒரு 100 ரூபா இருக்குதுன்னா ஒரு 10 ரூபா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போயே தெரிஞ்சிக்கலாம், ஓகே நமக்கு வாட்டப்படாது, செட் ஆகுதுன்னு சொல்லி 90 ரூபா உங்கள் கையில் சொல்லி குவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 90 ரூபா வச்சு உங்கள் லைஃப்பில் லீட் பண்ணலாம். நீங்கள் வேறு ஒரு ஸ்டெப் நீங்கள் முடிவெடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எமோஷ்னல் எப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். ஓவர் ட்ரேடிங் ஹவுஸில் ஒன்றுனா எல்லாம் டச் ஆகிடும் எமோஷ்னலில். அது நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. கால் புட்டு பை எஸ்எல் யாரோ டிப்ஸ் கொடுத்தாங்க, கால்ஸ் கொடுத்தாங்க, அதை பண்ணால் இதை பண்ணால் எதையும் எடுத்துகிட்டே இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், யார் மேலும் டிபெண்ட் ஆகி ட்ரேட் பண்ணாதீங்க. நான் அதுக்கு என்னுடைய எஜுகேஷனல் வீடியோக்கு அதான் சொல்கிறது. நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் லைவ் மார்க்கெட் அப்பர் சைடுக்கு வியூ, லோவர் சைடு வியூ அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஸோ அந்த வியூஸ் கூட எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீ ஏன் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே ட்ரேட் பண்ணக்கூடாது. அவங்க கால் எடுத்தானா கால் எடுக்கலாம், புட் எடுத்தானா புட் எடுக்கலாம். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஒரு சிலர் இருக்காங்க, நீங்கள் நெகட்டிவ் வீடியோ போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிடையாது, லைஃப் இது, புரிஞ்சுக்குங்க. நான் வியூஸ் போகும் அப்படின்றதுக்காக நான் பாசிட்டிவாக இத்தனை லட்சம் சம்பாரிச்சேன், அத்தனை லட்சம் சம்பாரிச்சேன், கோடி சம்பாரிச்சேன்னு போட முடியாது. ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, ஒரு லைஃப், ஒரு மனுஷனை அடுத்த லெவல் கொண்டு போகணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டுங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறங்க, மேபி நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய மனசை தோண்ட விடாதீங்க. இதை விட நல்ல ஃபீல்டு நிறைய இருக்குது. போன பணம் போனது விட்டுருங்க, பரவாயில்ல. உங்கள் லைஃப்பை வேறு இடத்துல தேடுங்க. உங்களுக்கு இதை விட பிரகாசமான வாழ்க்கை நிறைய இருக்குது. உங்களுக்கு ட்ரேடிங் வரலையா, விட்டுருங்க, பரவாயில்ல. யாரோ ஒருத்தர் சொன்னால் உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு யாரோ கதை சொல்கிறவனுக்கு சரியாக இருக்கும், செய்கிறவனுக்கு கஷ்டம். அது உங்களுக்கு செட் ஆகலையா, புரியலையா, விட்டுடுங்க. கற்றுக்கணுன்றது வேறு ஃப்ரெண்ட், நல்லா கவனிச்சிங்க. கற்றுக்கணுன்றது வேறு, ட்ரேடிங் பண்ணணுன்றது வேறு. கற்றுக்கணுன்னு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம். உங்களுடைய வியூ நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடருங்க. நான் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கேன், லாஸ் ஆகிட்டே இருக்குதுன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள், வேறு ஃபீல்டு சூஸ் பண்ணுங்கள். இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள், நான் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு. அட்லீஸ்ட் இந்த மெசேஜ் போய் சேர்றவங்களுக்கு போய் சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அந்த இன்றைக்கி 7 ஃபேமிலி சேவ் ஆகிருக்கு தான். ஐ எம் வெரி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த 7 பேருக்கு நான் அந்த வீடியோ இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல்லேயும் இந்த வீடியோ போடுறேன். பரவாயில்ல, உங்களுக்கு 18 லட்சம் மேபி என்ன சொல்கிறதுனா பெரிய பணம் தான், இல்லைன்னு சொல்ல வரலான்னு.
அதுக்காக இப்போ நீங்கள் ஒரு மனசை தோண்டு போயிட்டு ஐயோ நம்ம பணம் வருமானம் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த போன பணம் வராது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, உண்மையை புரிஞ்சுங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுங்க. போன பணம் வராது. எவனாவது உங்களுக்கு யூடியூப்பில் சொல்கிறான் உங்களுக்கு போன பணத்தை மீட்டு கொடுத்துட்றேன், நான் வந்து அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் விட்ட பணம் போனது தான். திரும்ப புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் ஸ்டெப் எடுத்து நீங்கள் வர போதும் ஆகிடும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. மாதக்கணக்கு வருஷக்கணக்கு அவங்க கற்றுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே உங்களை சைக்காலஜி பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த ட்ரேட் பண்ணலாம், இந்த ட்ரேட் பண்ணக்கூடாது, இந்த ட்ரேடுக்காக காத்துட்ருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ணி இருக்கிற கொஞ்சம் இன்றைக்கி ஒரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆரம்பிச்சோம். சின்ன சார்ஜஸ் கொடுத்து யாருக்காவது கற்றுக்குங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. சின்ன நாலேஜ் கேதர் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜென்ரலாக நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் அந்த ஒரு சில விஷயம் சொல்கிறேன். ஓவர் ட்ரேடிங் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால் புட்டில் வந்து வேறு சார்ட் ஃப்ரெண்ட், நீங்கள் பார்க்குற சார்ட் இந்த மாதிரிலாம் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாலாம் போகாது. கால் புட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சார்ட் மூவ் ஆக சொல்ல என்ன ஆகுனா உங்களுடைய ப்ரீமியம் வந்து ஏறாது. இப்போ இந்த இடத்துல வந்து கால் எடுத்தாருன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல கால் எடுத்தோம், இந்த மூமெண்ட்டில் வந்து ஓகே மேலே போகும் சொல்லி மூமெண்ட் எடுத்துகிட்டு கால் இது ஒரு ஸ்டடி பண்ணார். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல 0.23% இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மேலே மூவ் ஆகுது, பை சைடு எடுத்துட்டீங்க வச்சுப்பா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது, பை எடுத்துட்டீங்க. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 10 லைன் பண்ணி கட் ஆகிடுச்சு. அப்போ கட் ஆகிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இல்லை ஆவரேஜ் பண்ணி இங்கே திரும்ப மேலே போகும். இப்போ நீங்கள் மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கால் மேலே போகணும். இப்போ இந்த 10 லைன் கால் கட் ஆனதுக்கு இங்கே கால் மேலே போகும், இல்லை இந்த இடத்துல மேலே போகும், கண்டிப்பாக இங்கே மேலே போகும், இல்லை இங்கே மேலே போகும்னு சொல்லி உங்களுடைய எண்ணத்தை வளர்த்துட்டே இருக்க முடியுமா? குவான்டிட்டி லாட் சைஸ் அதிகரிக்க முடியுமா இந்த இடத்துல? ஓகே, இந்த 7 ட்ரேடரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து அவங்களோட லாஸை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. இன்றைக்கி மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஒரு சைடு மேலே மூவ் ஆகலை விட்டுடுங்க, பரவாயில்ல. ஒன்று இந்த சைடு உங்களால் புட் மீன் உங்களுக்கு ஷார்ட் சைடு உங்களால் மூவ் பண்ண முடியலையா, விட்டுடுங்க, ட்ரேட் எடுக்காதீங்க, பரவாயில்ல. பி கூல். இன்றைக்கி ஸ்டாப்பில் கால் எடுத்தேன், ப்ரைஸ் மேலே மூவ் ஆகலை, எனக்கு ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆப்போசிட்டாக மூவ் ஆகிறதுல வந்து நீங்கள் பலவந்தமாக நீங்கள் கால் தான் எடுப்பேன்னு சொல்லி முயற்சி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்கிறதுக்காக நான் வீடியோ போடல, கமெண்ட் பண்ணுவீங்க, நல்ல கமெண்ட் கொடுப்பீங்க, சத்தியமாக வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய மனசுலேருந்து வந்த வீடியோ. இது ப்ளீஸ் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பர்டிகுலராக இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு எத்தனை வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண அதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு. ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இதை வந்து அதிகமான மக்களை போய் சேரட்டும். அவங்க எமோஷனல் ட்ரேட் பண்ணுறதை தவிர்க்கட்டும், அவங்க விஷயம் புரிஞ்சு ட்ரேட் பண்ணட்டும். இல்லைன்னா குவைட் பண்ணிங்க, தயவு செஞ்சு குவைட் பண்ணி வெளியே போங்க. உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்று கற்றுக்குங்க. ஓகே, கற்றுக்க சொல்லி ட்ரேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்ல. நீங்கள் எங்கேயாச்சும் கற்றுக்க சொல்லி ட்ரேட் பண்ணாதீங்க. இல்லை வேறு ஃபீல்டுக்கு போயிடுங்க, உங்களால் முடியும், கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றப்போ இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போயிடுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு தெரியுதா, விட்டுட்டு வெளியே போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு மனசுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ஐ எம் வெரி சாரி. புரிஞ்சுக்கிட்டவங்க எடுத்துக்கங்க, இல்லை புரியல அப்படின்றவங்க உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.